வாழ்றா இந்த சைடும். ஓகே லவ் யூ டூன்னு சொல்றாங்க. பட் முதல் ஈவென்ட் வந்திருக்கீங்க பிக் பாஸ் கழிச்சு. ஆமா. வந்திருக்க இடம் பத்தி தெரியுமா உங்களுக்கு? நான் கேள்விப்பட்டேன் இந்த இடத்த பத்தி. கேட்டோன்னே எனக்கு போய் புல்லரிச்சு போச்சு. ஏன்டா நம்ம இங்க பிறக்கலையே, இங்க படிக்கலையே, நம்மளையும் இவங்க கூட ஒன்னா உட்காரலையே அப்படின்னு ஒரே எனக்கு வருத்தமா போச்சு. எனக்கு கூட எல்கேஜில ஆரம்பிச்சு மருத்துவ படிப்பு வர எல்லாமே அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம்னு எல்லா ஏரியாலையும் கில்லியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது அப்படின்னே சொல்லலாம். பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய பிரைட் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் எனக்கு இங்க வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஒருத்தரை பார்க்கும்போது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயாவை பார்க்கும்போது, ஆமா, எத்தனையோ வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு, எத்தனையோ ஆளுமைக்கான விருதுகள் வாங்கியிருக்காரு. இவருடைய விருதுகள் பட்டியல் மட்டும் சொல்லணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி பத்தாது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் அந்த கால்கள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் இத்தனை மாணவர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ எங்களை அழைத்ததற்காக மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. நன்றி ஐயா, சோ மச் ஐயா அவர்களுக்கு. அதே மாதிரி இந்த காலேஜ், இப்ப நான் படிச்ச காலேஜ்லாம் ஒவ்வொரு டிகிரிக்கு ஒவ்வொரு பக்கம் போனோம். ஆனா இங்க எல்லாமே ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே கல்ச்சுரல்ஸ் இல்லையா? இந்த நக்ஷத்ரா 2025 என்னப்பா? சரி, எத்தனை மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருக்கீங்க? அவங்க மட்டும் ஒரு சத்தத்தை கொடுங்க. ஓகே, டாக்டர்ஸ் ரெடி. ஆமா ஆமா, நர்சிங் நர்ஸ் ரெடி, எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்ஸ். இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்க போலியா? எஸ், இன்ஜினியரிங் பசங்க சத்தம் பயங்கரமா இருக்கு. ஏய், இங்க நிறைய விஐபிஸ். நானும் ஒரு இன்ஜினியர் தான்பா. ஆமா, ஆஹா, சரி, ஆரியர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், அதனால சந்தேகப்படாம என்ன நம்பலாம். காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்களாப்பா? கொஞ்சம். ஏமா நீ காமர்ஸ் தான் படிச்சியா? ஆமா, தெரியும். அது அங்க இருக்காங்க பாரு காமர்ஸ் பசங்க. ஹாய், எப்பவுமே நாங்க லாஸ்ட் பெஞ்சஸ் தான். என்னப்பா சூப்பர். சோ இந்த மாதிரி நிறைய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து நிறைய மாணவர்கள் நிறைய காலேஜஸ்ல இருந்து இங்க இணைஞ்சிருக்கிறாங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டிங்கிற பேர்ல முதல் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றதுல இன்னும் ஒரு கூடுதல் பெருமை. சோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் விஷால்? சோ இது எனக்கு ஒரு திருவிழாவோட ஃபீல் வந்துருச்சு எனக்கு. சோ ஒரு கார்னிவல், ஒரு ஃபெஸ்டிவல். இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இங்க மட்டும் நடக்குது, நம்மளோட தனி இந்த உலகத்துல மட்டும். தனலட்சுமி ஸ்ரீனிவாசா யூனிவர்சிட்டியில மட்டும் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதனால நான் ரொம்ப எப்பவுமே ஒரு டான்ஸ், ஒரு ஃபயர் இருக்கணும் இல்லையா? ஆமா, டான்ஸ் ஃபயர், அப்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இறக்கிடுவோமா? ஆமா, இருக்கணும் இல்லையா? எஸ்.